இப்போ ராசி இல்லாத வீடு நீ விற்கிற வீட்டை யாரோ ஒருத்தர் வாங்க தானே போகிறாரு. அப்போ அவருக்கு வேலை செய்யுதில்ல, அவருக்கு பயன்படுதில்ல, அவருக்கு வெற்றியை கொடுக்குதில்ல, அவருக்கு வாய்ப்பை கொடுக்குதில்ல, அவருக்கு வரத்தை கொடுக்குதில்ல. இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இந்த வீடு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, இந்த வீடு எனக்கு பணமே கொடுக்கல. நீ பணத்தை சேமிக்கிறதுக்கு உன் ஜாதகத்தில் அமைப்பு இல்லை. நீ இந்த வீட்டில் இருக்கிறா, இந்த வீட்டில் பணம் வருதானே வருது. நீங்கள் செலவும் பண்ணலாம், சேமிக்கலாம். நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பா? அந்த வீடு பொறுப்பா, நீங்கள் பொறுப்பா? வீடு சரியில்லைன்னு சொல்கிறீல்ல விஷாலி, அப்போ நீங்கள் அந்த வீட்டில் 3 பேர் நிம்மதியான தூங்குறாங்க, நீங்கள் மட்டும் தூங்கலைங்கிறதுக்கு எப்படி வீட்டை குறை சொல்ல முடியும்? நீங்கள் ஃபோனை பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், நீங்களும் தூங்க முடியும். அந்த வீட்டில் கம்மன் இருக்குங்க, போனோடனே அப்படியே அம்சமாக இருக்குங்க, ஒரு மங்களகரமாக இருக்குங்க, ஐஸ்வர்யமாக அப்படியே லட்சுமி மாரி, மகாலட்சுமி மாரி வீட்டுக்குள்ளே போனோடனே அப்படியே பளபளன்னு அப்படி இருக்குங்க. எப்படி வேறு என்னங்க எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் என்றைக்கு அந்த மாதிரி உங்கள் வீட்டை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இல்லை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் இணைஞ்சிருக்கவங்க அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் புதுவுடை மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து பரிகாரங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். இப்போ வீட்டில் அப்படின்னு பார்த்துக்கிறப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அந்த வீட்டை தான் குறை சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வீட்டை சார்ந்தே சொல்லுவாங்க. இதை தாண்டி வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகளுக்கு தீர்வாக அந்த வெளியே வந்துட்டு கந்திஷ்டி பொம்மை வைக்கிறதா இருக்கட்டும், தேங்காய் கட்டி தொங்க விடுறதா இருக்கட்டும், வீட்டில் வந்து யானை சிலை இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கும் அந்த பரிகாரத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எல்லாமே இருக்குது. பரிகாரம்னு அதுதான் பரிகாரமே. நீங்கள் கேட்குறது தான் பரிகாரம். இது என்னன்னா, முதல்ல ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ வைசாலி எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்குது, உதவியே செய்ய மாட்டேங்குது, எனக்கு அதை பண்ணுது இதை பண்ணுது, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஏதாச்சும் நல்லது செய்வீங்களா? சொல்லுங்கள், செய்ய மாட்டீங்க, செய்வீங்களா? நானும் அதே வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு இந்த வீடு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த வீட்டை குறை சொல்லலாமா? எப்படி? முதல்ல விஷயம் இந்த குறை சொல்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள். இப்போ இது ஜாதகத்தில், கிரகத்தில், நட்சத்திரத்தில், பாவகத்தில், அச்சய இலக்கணத்தில், அச்சய வாசத்தில் இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம பேச போகிறோம். அது ஒரு பரிகாரம் பேச போகிறோம். நம்ம நிறைய விஷயம் பரிகாரத்தை பற்றி அடுத்த விஷயம் இந்த வீடியோவில் எல்லாமே பேச போகிறோம். முதல்ல குறை சொல்லலாமா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது தெண்டம், இது உருப்படாது. எப்படிங்க அது உருப்படும்? இந்த வீட்டு வந்தது பிறகு கடனாக இருக்குது, அந்த வீட்டுக்கு வந்தது கடனாக இருக்கா? அந்த வீட்டுக்கு வந்தது பிறகு எத்தனை லட்சம் சேமிச்சு ஆகிருக்கு? நீங்கள் அந்த ராசி உள்ள வீடு, ராசி இல்லாத வீடு அப்படிலாம் கிடையாதா சார்? ராசி உள்ள வீடு, ராசி இல்லாத வீடு. இப்போ நீங்கள் ராசி இல்லாத வீடை நீங்கள் விற்றுட்டீங்க, ராசி இல்லாத வீடை நான் வாங்கிட்டேன். நான் வாங்கினது பிறகு நான் எப்படி செல்வ செழிப்பாக இருக்கிறேன்? ராசி இல்லாத வீடு தானே. ஏதோ ஒரு இடம் இது என்ன, நம்ம பரிகாரத்தை பற்றி தான் பேசணும். ஏன்னா இது ஒரு நிகழ்வாக போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ ராசி இல்லாத வீடு நீ விற்கிற வீட்டை யாரோ ஒருத்தர் வாங்க தானே போகிறாரு. அப்போ அவருக்கு வேலை செய்யுதில்ல, அவருக்கு பயன்படுதில்ல, அவருக்கு வெற்றியை கொடுக்குதில்ல, அவருக்கு வாய்ப்பை கொடுக்குதில்ல, அவருக்கு வரத்தை கொடுக்குதில்ல. எப்படிங்க நீங்கள் வீட்டை குறை சொல்லலாம்? எப்படி உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி ஆகிடாது? எப்படி இது நல்லா இருக்குமா? இது என்ன லாஜிக் இது? எந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இத்தனை வருஷமாக நீங்கள் வேலை பார்த்தீங்க, ஒரு 5 வருஷம் நம்ம வேலை பார்த்துருப்போம். இன்றைக்கி நீங்கள் வேலையை விட்டு ஒருத்தர் போயிட்டாருன்னு வச்சுங்களேன், சார் இந்த வீட்டு வந்தேன், வேலை போயிட்டு சார் எனக்கு வாசு சரியில்லையா, 5 வருஷம் உனக்கு வேலை கொடுத்துச்சு இல்லையா, 6ஆவது வருஷம் தானே எனக்கு வேலை கொடுச்சு சார், இந்த வீட்டுக்கு உடம்பு சரியில்லை, என்ன 10 வருஷமாக உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இருக்குது, 2 ஒரு 3 6 மாதம் 1 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். நீ 7 வருஷம் இந்த வீட்டில் இருந்தா 7 வருஷமாக உனக்கு செலவானிச்சா? அதை குறை சொல்கிறீங்கல்ல. எப்படி அதை குறை சொல்கிறது உங்களுக்கு மனசு இருக்குது? எனக்கு அது புரியணும். நான் கேட்குறது உங்களுக்கு புரியுது இல்லை? எப்படி ஒரு இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இந்த வீடு எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த வீடு எனக்கு பணமே கொடுக்கல. நீ பணத்தை சேமிக்கிறதுக்கு உன் ஜாதகத்தில் அமைப்பு இல்லை. நீ இந்த வீட்டில் இருக்கிறா, இந்த வீட்டில் பணம் வருதானே வருது. நீங்கள் செலவும் பண்ணலாம், சேமிக்கலாம். நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பா? அந்த வீடு பொறுப்பா, நீங்கள் பொறுப்பா? இந்த வீடு எதுவும் செலவு பண்ணிச்சா?
சரி, இப்போ ராசி இல்லாத வீடு நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அது எப்படின்னா வாஸ்து சரியில்லை, அதை வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கலாக போய் பேச வேண்டாம். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் சார், இந்த வீட்டுக்கு 2 வருஷம் அது வந்து இந்த 2 வருஷத்தில் எப்படி 2 வருஷமாகவே எனக்கு ஏதோ ஒரு விதமாக தூக்கம் வரல சார். 2 வருஷம் உடம்பு சரியில்லை சார். 2 வருஷமாக இந்த ஜாதகத்தில் வந்து ஒரு 3 வருஷமாக ஏதோ வந்து இந்த வீட்டுக்கு வந்தது பிறகு எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 தயக்கம் இருக்குது சார், பயம் இருக்குது சார், எனக்கு என்னவோ உள்ளுக்குள்ள ஒரு இதாக இருக்குது. இது லாஜிக்காக இருக்கா? லாஜிக்காக இருக்குது. உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒத்து போகல, அவ்வளோதான். ஆனால் 4 வருஷம் 5 வருஷம் இருந்தது பிறகு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வருது பாருங்கள், அப்போ போயிட்டு இல்லை சார் எனக்கு இந்த வீடு தான் அப்படின்னு அது குறை சொல்கிறது சரியாக தவறானா தவறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் பரிகாரமே இது தான். இதை புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறோம் நம்ம, எனக்கு இடத்த மாற்றினா சரியாக, நீ இந்த நாளில் நீ அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் உனக்கு வீடு கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் இருந்தாலும் என்ன பண்ணுவார், அதை குறை சொல்லிட்டு தான் இருப்பார். எப்படி வண்ணம் பெருசாக என்ன வெள்ளை வெள்ளைன்னு அடித்து வச்சுருக்கீங்க, இது வந்து கலர் கலராக அடிக்க மாட்டிங்களா? ஒயிட் ஹவுஸ்னால் வெள்ளை வெள்ளையா தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒயிட் ஹவுஸ் சொன்னால் எப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல இதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் நான் பரிகாரத்தை பற்றி பேசாமல் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நீங்கள் பொம்மை வைக்கிறதோ, கலர் அடிக்கிறதோ, ஸ்க்ரீன் துணி மாற்றுறதோ, ஸ்க்ரீன் மக்கிறதோ, எல்லாம் கிழக்கு திசையிலையோ மேற்கு திசையிலையோ வடக்கு திசையில் தெற்கு திசையில் வீடு வாங்குவதோ, இல்லை ரூமோ, இல்லை வாஸ்து முறைகளையோ, இல்லை தெருக்கூத்துகளையோ, இல்லை மனைகள் வந்து சதுரமாக செவ்வகமாக எப்படி இருக்கோ, இல்லை அறுகோணமாக இருக்கா, இந்த மனைகளை பற்றியும் நம்ம எதுவுமே நம்ம பேசலை. அது ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இதை தான் பேச போகிறோம். ஏன்னா பரிகாரத்தை பற்றி இந்த பரிகாரம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு நேரம் நல்லா இருந்தால் நான் பண்ணுவேன். நேரம் நல்லா இல்லைன்னா இந்த வீடியோ என்ன பண்ணுவேன், ஸ்கிப் பண்ணிட்டு போய்டுவேன். நீங்கள் 1 லட்ச ரூபாய் பரிகாரம் பண்ணி தான் நீங்கள் மாற்றணுன்னா எப்படி எல்லோரும் 1 லட்ச ரூபாய் எங்கேருந்து போகிறது? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீடு இருக்குது, ஒரு 10 ரூபா பெயிண்ட்டு. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று ஒரு உதாரணமாக வந்து இது நீங்கள் செய்யலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யாரோ ஒருத்தர், இப்போ நான் உதாரணமாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட், நான் சும்மா உதாரணத்தை சொல்கிறேன், எப்படி மஞ்சள் கலர் பெயிண்ட். இந்த வீடு விளங்கவே மாட்டேங்குது சார், இந்த வீடு விற்கவே மாட்டேங்குது சார். எப்படி இந்த வீட்டை நான் மாற்றணும், இல்லை இந்த இடத்த விட்டு இடம் நகரணும். சில பேர் சொல்லுவாங்களா சார் இந்த இடத்த விட்டு நகரணும் சார் அப்படின்னு. உண்மையிலே அவங்க வேறு ஒரு வேலை கிடச்சிருக்கும், இல்லை வெளியூர் போவாங்க, இல்லை வெளி இடத்த விற்றுட்டு வேறு ஒரு இடம் வாங்க போவாங்க, ஊரில் விற்றுட்டு சென்னையில் வாங்க, சென்னையில் விற்றுட்டு வெளியூரில் வாங்குவாங்க. இது கரெக்டாக? சின்னதாக என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் கலரில் ஆரோ மார்க்கு மேல் பக்கம் போட்டால் அந்த இடத்துல ஒன்று இடிக்கணும், இல்லை உடைக்கணும், அந்த இடத்த விட்டு நகரணும். மதில்ல எப்படி ஒரு 10 ரூபா இருக்காது, ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு பெயிண்ட் கிடைக்குதான்னு தெரியல, எனக்கு தெரியல, சும்மா தோராயமாக சொல்கிறேன். இதை நீங்கள் எங்கே பார்த்தாலும் மதில்லையோ வீட்லேயோ இது சும்மா சாதாரண உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுமேன்னு. இப்போ நான் நினைக்கிறேன், இந்த ஒரு இடத்த வந்து இந்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன். எப்படி மதில் சுவத்தில் என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே மேல் பக்கம் ஒரு ஆரமாக இருக்குது, நான் இந்த இடத்த விட்டு நகரணும். அதே பரிகாரம் நான் இந்த இடத்துல இருக்கணும், கீழே ஆரமாக இருக்குது, நான் இந்த இடத்துல இருப்பேன். இது உதாரணத்துக்கு, ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த பரிகாரம் இது உதாரணத்துக்கு நான் சொல்கிற பரிகாரம். இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, முதல்ல நான் வந்து குறை சொல்லக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 5 பேர் இருக்கிறோம் நம்ம வீட்டில். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், 4 பேர் தான். 4 பேரில் 3 பேர் செம்மையாக தூங்குவாங்க, ஒரு ஆள் தூங்கலை. இதுக்கு அந்த இடம் பிரச்சனையா இல்லை ஜாதகர் பிரச்சனையா? வேறு பிரச்சனை ஜாதகர் தானே. இந்த ஆள் 24 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒருத்தர் இருக்காங்க, 3 பேர் நிம்மதியாக தூங்குறாங்க. 4 பேருமே தூங்கலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் ராசி இல்லை சார். 4 பேருமே முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சார், அது உண்மையிலே சொன்னீங்க. இல்லை 4 பேர் திடுக்குன்னு முழிப்பாங்க, சில டக்குன்னு தமிழறியாக வெட்டும் இந்த உடம்பு நம்மளோட. நீங்கள் தூங்கும்போது பார்த்துருப்பீங்க, சில பேர் டக்குன்னு தூக்கி போடும் பாருங்கள், ஏன்னா அப்படின்னு பயந்துருப்போம் பாருங்கள். அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உண்மையிலே 4 பேருக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட்.
ரைட், இந்த இடம் நமக்கு ஒத்து வர்ற இந்த இடத்துல வரும். ஆனால் 3 பேர் தூங்குறீங்களே, இதை சொன்னால் இதை மூர்த்திக்கு 2 கொம்பு இருக்கிற மாதிரி இதை நான் கேட்குறேன்ல உங்கள்கிட்ட. இந்த வீடு சரியில்லைன்னு சொல்கிறீல்ல விஷாலி, அப்போ நீங்கள் அந்த வீட்டில் 3 பேர் நிம்மதியான தூங்குறாங்க, நீங்கள் மட்டும் தூங்கலைங்கிறதுக்கு எப்படி வீட்டை கூட சொல்ல முடியும்? நீங்கள் ஃபோனை 9 மணி சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், நீங்களும் தூங்க முடியும். உங்கள் சார்ட்டு தூங்கக்கூடாதுன்னு இருக்குது. நீங்கள் 9 மணி 10 மணி வேலை ஒர்க்கு இருக்கும், இல்லை 10 மணி 11 மணி வேலை ஒரு நீங்கள் வேலை பார்ப்பீங்க நீங்கள். ஆனால் எனக்கு அந்த வீட்டில் நிம்மதி இல்லை சார், நிம்மதியாக தூங்கினா நிம்மதி வரப்போகுது. தூக்கத்து தான் நிம்மதி, பணங்காசில் நிம்மதி கிடையாது. எப்படி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பாருங்கள், அப்படி பேசலாம். தூங்காமல் 4 நாள் தூங்காமல் இருந்துட்டு பேசி பாருங்கள் எப்படி இருக்கும். சொல்லுங்கள், அப்படி என்னடா இப்படி பேசுகிறானே எப்படி நீ பார்த்துருப்பீங்கல்ல. அப்படியே நீங்கள் நல்லா தூங்கி பாருங்களேன், நீங்கள் ஒரு 8 மணி நேரம் தூங்கி பாருங்கள், அப்படி இருக்கும். தூங்காமல் 2 நாள் தூங்காமல் இருந்துட்டு வேலையை பாருங்கள். சொல்லுங்கள், பேசலாம், பார்க்கலாம். எப்படி அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். நிம்மதிங்கிறது என்ன? தூங்குறதுனால 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க, 8 மணி நேரம் நல்லா வேலை பாருங்கள், 8 மணி நேரம் சந்தோஷமாக இருங்க, 8 மணி நேரம் மற்ற வேலையை பாருங்கள், 8 மணி நேரம் வேலையை பாருங்கள், 8 மணி நேரம் நல்லா தூங்கலாமே. 324 தானே, 3ஆக பிரிச்சிருக்கேன். நல்ல கடவுள் எவ்வளோ அழகாக பிரிச்சிருக்காரு. பகல் 8 மணி நேரம், காலையில் ஒரு 4 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரத்தை விட்டுருங்க. இது ரெண்டும் ஜென்ரலாக எல்லா வேலைகளும் நடைமுறை வேலையெல்லாம் பார்த்துக்க. நீ 8 மணி நேரம் பகலில் வேலை பாரு, நைட்டு 8 மணி நேரம் தூங்கு. எவ்வளோ அழகாக பிரிச்சிருக்காரு. காலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரையும் நீ உன் வேலையை பார்த்துக்க, உனக்கான வேலையை பார்த்துக்க. இன்னும் 8 மணிக்கு வேலைக்கு போ. அதேமாரி 4 மணி 4:30 மணி 5 மணி வரைக்கும் வந்ததுன்னா ஒரு 8 மணி நேரம். காலைல 8 மணி 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஆஃபீஸ் ஆகும், 9 மணி 5 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா ஒரு 8 மணி நேரம். அப்புறம் 5 மணிலேருந்து ஒரு 4 மணி நேரம், 9 மணி வரைக்கும் நீ உன் வேலையை பார்த்துக்க. 9 மணிக்கு படுத்தினா அடுத்த நாள் காலைல 4 மணி வரையும் அழகாக நீ 5 மணி வரையும் பார்த்தினாலே உனக்கு 8 மணி நேரம் கிடச்சிருது. 324 மணி நேரம். 8 பிரிக்கணும்னு சொன்னார்ல, 324 பிரிச்சுக்க. நிம்மதியாக 8 மணி நேரம் தூங்கினாலே போதுமே. நம்ம ஆனால் என்ன பண்ணணும், காசு நிறையா சம்பாதிக்கணும், 16 மணி நேரம் வேலை பார்க்கணும், நிம்மதியாக தூங்கணும். நிம்மதியாக இந்த வாழ்க்கையில் இந்த வீட்டுக்கு போனது போது தூக்கமே இல்லை. வீட்டுக்கு போனது போது தூக்கம் இல்லையா? நீ 16 மணி நேரம் தூங்குறதால வேலை பார்க்குறதால தூக்கம் இல்லையான்னு கேட்டால், ஆனால் அந்த வீட்டை குறைக்கு வர சொல்கிறீங்க. இதில் இன்னொரு விஷயம், நான் இன்னொரு கேள்வி சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் இப்போ 4 பேர் இருக்கிறோம், 4 பேருக்கு 2 ரூம் இருக்கும், 3 ரூம் இருக்கும் ஒரு வீட்டில். நீங்கள் இந்த ரூமை மாற்றி படுத்தா சில பேர் தூக்கம் வராது. புது இடத்துக்கு போனால் தூக்கம் வராது. அவங்களுக்கு இந்த ஃபேன் ஓடுறது, இந்த ஏசி ஓடுறது, அவங்களுக்குன்னு ஒரு 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 சுகம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு படுக்கக்கூடிய இடம் இப்படி தான் படுக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. சில பேர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க வீட்டில். ஃபோட்டோ பக்கம் கால் நீட்ட முடியாது. எப்படி நீங்கள் நம்ம வீட்டில் எல்லாம் 4 பக்கம் ஃபோட்டோ இருக்கும். இங்கே பார்த்தா சாமி ஃபோட்டோ இருக்கும், இங்கே பார்த்தா சாமி ஃபோட்டோ இருக்கும், இங்கே பார்த்தா சாமி. நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போனீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு ஃபோட்டோ பக்கம் கால் நீட்டி படுக்க மாட்டாங்க சில பேர். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நீ புதுசாக உங்கள் வீட்டில் இன்னொரு ரூமில் போய் படுத்துங்கன்னா அந்த ரூமில் உங்களுக்கு தூக்கம் வருது. அதுக்காக தான் தலை இங்கே தான் வைக்க முடியும். தலை எஞ்சி வச்சா எப்படி இருக்கும்? எப்படி தலை எஞ்சி வைக்க முடியுமா என்ன? தலைன்னா இங்கே தான் இருக்கணும், கண்ணுன்னா இங்கே தான் இருக்கணும், மூக்குன்னா இங்கே இருக்கணும். எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு. எப்படி ஒரு பிண்டத்தை கடவுள் எப்படி படைச்சிருக்காரு, அதேமாரி தான் வாசு. மதில் சோத்துலேருந்து வீட்டிலேருந்து வாசல்லேருந்து தலைவாசல்லேருந்து போர்ட்டிகோலேருந்து வாசல்லேருந்து முத்தத்துலேருந்து ஹால்லேருந்து நீங்கள் எப்படி அந்த காலத்தில் முத்தம்னு சொல்கிறோம், இப்போ வாசல்லேருந்து போர்ட்டிகோன்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு படிநிலையாக இருக்கும். ஒரு பக்கம் ரூம் இருக்கும், ஒரு பக்கம் பெரியவங்க ரூம் இருக்கும், சின்ன ரூம், படிப்பு, பூஜை அறை, பிரம்மஸ்தானம், உள்ளார பின்பக்கம் இது ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். நம்ம இடையில மாற்றி வச்சு எப்படி இருக்கோம்? நம்ம ரைட் சைடில் எழுதுகிற கை லெஃப்ட் சைடில் எழுதுனா எப்படி இருக்கும்? எழுத முடியுமா என்ன? சில பேருக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் எழுதுவாங்க, ரைட் சைடு எழுத தெரியாது. உங்களுக்கு அங்கே சுகமாக படுக்க முடியும், அங்கே நல்லா தூங்கி பாருங்கள். அந்த ரூமை மாற்றிங்க. அதுக்கு அந்த வீட்டையே மாற்றணும். இவ்வளோ தான் பரிகாரம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சார் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் சார், வீடே சரியில்லை. நீங்கள் வீடு வாங்கியாச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வீடை வாங்கின வீட்டை என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஒருத்தர். அந்த வீடு யாராச்சும் என்ன பண்ணுவாங்கன்னு பக்கத்தில் உள்ளவங்க உங்கள் மேலே உள்ள வெறுப்பில், உங்கள் மேலே உள்ள பொறாமையில், நீ 70 லட்சத்துக்கு நீ வீடு வாங்கிட்டியா? நீ இந்த வீடு முன்னாடி ஒருத்தர் பார்த்தாரு, வாசு சரியில்லைன்ட்டு போயிட்டாரு, நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிமா? நான் கேட்டேனா? எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அன்வாண்டடாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படணும். இதை இது ஒரு விதமான தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. இப்போ அவங்க யாரோ பார்த்துருப்பா, அவனுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்காம இருக்கும், அவங்க என்ன பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது.
ஏற்படுத்துறது வார்த்தைகள் தான். முதல்ல வார்த்தைகள். பிடிக்கலன்னு சொல்கிறது எப்படி? அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். முன்னாடி வந்து பார்த்தாங்கங்க, முன்னாடி நல்லா வந்து பார்த்தாங்கங்க அவங்க. ஆனால் அவங்க என்ன காரணம்னு தெரியல. அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கேட்கவே கூடாது. கேட்டால் என்ன பண்ணணும்? ரைட்டா, அவங்களுக்கு அது செட் ஆகலாம், எனக்கு இது செட் ஆகிருக்கு. பேசவே வேண்டாம், யார்கிட்டையும் பேச வேண்டாம். நீ பாட்டு அமைதியாக இருந்துக்க. இந்த பக்கத்தில் ஏற்ற விட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ உங்களுக்கு நல்லது சொல்கிற மாரி, அவர் வந்து பார்த்தாரு வாஸ்து சரியில்லை, பரவாயில்ல நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிம்பாரு. எப்படி? நான் அதுதான் இருமலுக்கு என்னென்னமோ அப்படியா, அவங்களுக்கு என்னென்னமோ வந்து பார்த்தாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வீடு வாங்குறவங்க விற்கிறவங்க, மறுபடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதோ ஒரு வீட்டில் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் நிறைய டைம் சொல்லுவேன், நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு இடத்த விற்கிறாங்கல்ல, இன்னொருத்தர் வாங்கினது பிறகு அந்த இடம் சூப்பராகும், பிரம்மாண்டமாக மாறும். நீங்கள் எப்படியே போய் பாருங்கள். இந்த முக்கில் ஒரு டீ கடை இருக்குது, இந்த முக்கில் அந்த டீ கடை ஓடாது. அந்த ஆள் விற்றுட்டு போயிருப்பார். இன்னொரு வச்சு 24 மணி நேரம் பிஸியாக வச்சுருப்பான் அந்த கடையை. இப்போ அவனுக்கு ஓடலை இல்லை, இப்போ இவனுக்கும் ஓடக்கூடாதுல்ல இந்த இடம். அப்போ இவனுக்கு மட்டும் எப்படி ஒன்றுச்சு? அவன் என்ன பண்ணியிருப்பான்? வாசலை அதே வாசல் தான், அதே பழக்கடை தான், அதே ஜூஸ் கடை தான், அதே டீ கடை தான். எப்படி? அதே டீ கடை தான். இப்போ இவருக்கு மட்டும் எப்படி ஒன்றுச்சு? அதே இடம். அது ராசி இல்லாத இடம்னா இது ராசியில், இவருக்கும் ராசி இல்லாத இடமா தானே இருக்கணும். ராசியான இடம், ராசி இல்லாத இடம்னா அவங்க நிலைகளை பொறுத்தது, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது. நீங்கள் வேணும்னாலும் விருப்பப்பட்ட என்ன அந்த இடத்த ராசியானவும் இடமா மாற்றிக்கலாம். உங்கள் நேரம் சரியில்லைன்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் 1000 ஒரு 10 கோடி வீடு வாங்கினாலும் அங்கே படுத்து நிம்மதியாக தூங்கலைன்னா அது என்ன? 10 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கினா நிம்மதியாக தூங்கலாம். முதல் இந்த இதை புரிஞ்சிக்காமல் நம்ம பரிகாரத்துக்குள்ளே போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம். இப்போ வீடு வாங்கினா என்ன, இடம் வாங்கினா என்ன? அதேமாரி நம்ம வந்து கட்டின வீடு ஒருத்தர் வாங்குவார். அதேமாரி கட்டின வீடை வந்து மாற்றவே முடியாது, சில இடத்துல ஆல்ட்ரேஷனே பண்ண முடியாது. அதேமாரி ஒரு இடம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நான் கட்ட முடியும், ஒரு இடம் வாங்கி நான் கட்ட முடியும். இதுக்கெல்லாம் தனித்தனியான பரிகாரம். இப்போ பழைய வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணலான்னா பெயிண்ட் அடிக்கலாம், நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறது தான் இதில் ரொம்ப புத்திசாலித்தனம். அதே வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கலேன், அப்போ தான் வாஸ்து இன்ஜினியர் இருக்கார், வாஸ்து சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்க்குறாங்க. டக்குன்னு பார்த்து அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடோ, இடத்தையோ, ரூமையோ, வசதி வாய்ப்பையோ எல்லாத்தையும் அமைச்சிக்கலாம். ஆனால் கட்டின வீடு வாங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்ட முடியாது, ஏன்னா கட்டிட்டாங்க ஆல்ரெடி. அப்போ அதுக்கு தான் நம்ம பரிகாரம். அதில் என்னென்னா, இப்போ நான் ஒரு ரூமில் இருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கலேன். இப்போ 5 பேர் இருந்தால் ரைட்டு, இந்த இடத்துல ஒரு 10 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? இருக்கும்ல, அவ்வளோதான். எப்படி? நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டோட அமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ரூமோட அமைப்பு. இப்போ சின்ன ஒரு 10 ரூம்பு, ஒரு 3 பேர் இல்லை 2 பேரில் ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும். 10 ரூம்பு, ஒரு 4 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மூச்சு காற்று எங்கே போகும்? நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், ஒரு 50 பேர் ஃப்ளைட்டில் போகிறோம், 230 பேர் ஃப்ளைட்டில் போகிறோம், 2 பேருமே ஃப்ளைட்டு தான். இந்த 230 பேர் ஃப்ளைட்டில் போகும்போது சில பேர் ஃப்ளைட்டில் போனால் தலைவலிக்குதுமாங்க. ஏன்? அந்த மூச்சு காற்று அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். வெளியில் போயிட்டு வருது, நம்ம ஏசியில் இருக்கோம்னு சொல்கிறோம், என்ன வெளியில் காற்று என்ன போயிட்டு வருது? எப்படி? அப்போ ஒரு ரூமில் இருக்கிறோம்ல, அந்த வீட்டில் இருக்கிறோம்ல 4 பேர், இந்த 4 பேருமே ஒரு இடத்துல ஒரு நாள் தங்கி பார்த்தா எப்படி இருக்கும்? 2 பேர் தங்கி பார்த்தா எப்படி இருக்கும்? சில பேர் நான் மட்டும் தங்கி பார்த்தா எப்படி இருக்கும்? சில இடம் வந்து நான் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி? இது நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடம். இப்போ ஒரு பெரிய இடம் இருக்குங்க, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க, அதை பற்றி கவலை இல்லை. நம்ம வந்து உதாரணமாக ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம், இல்லை 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 பேர் கரெக்டு, இல்லை 3 பேர் கரெக்டு, இல்லை 2 பேர் கரெக்டு. இல்லை 800 ஸ்கொயர் ஃபீட்டு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கிறோம்னா அங்கே சண்டை வரதான் செய்யும், கோவம் வரதான் செய்யும். நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது. ஒரு அக்காவா, தம்பியா, அண்ணனா, தம்பியா, நீங்கள் சொல்கிறது இது என்னென்னா, இது அந்த இருக்கக்கூடிய ஸ்பேஸ், இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த அளவு ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணமாக ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தர் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கார் சார். இப்போ அந்த காலத்தில் கூரை வீடு, ஓட்டு வீடு இருந்த அன்றைக்கி இதை பற்றி கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த காற்று வரதுக்கு நீங்கள் இறுக்கமாக பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சவுண்ட் ப்ரூஃப் மாரி போட்டு வச்சுருக்கீங்க. டோரெல்லாம் காற்று வெளியிலையும் போகாது, உள்ளரையும் வராது. நான் பேசுகிற வெளியில் கேட்காது, வெளியில் பேசுகிறவங்க உள்ளார கேட்காது. எப்படி? அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கூரை வீடு என்ன பண்ணணும், கடையே மழை தண்ணி வில்லுக்குள்ளே ஊற்றும். அங்கே அன்றைக்கி ஏதாச்சும் ஃபேன் இருந்துச்சா? நமக்கு அன்றைக்கி ஏதாச்சும் அன்றைக்கி எங்கேயாச்சும் வாஸ்து பிரச்சனை இருந்துச்சா? கேளுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூரை வீட்டில் இருந்ததுக்கு நிம்மதியாக இருந்தோம்.
இப்போ கூட சொல்லுவேன், கூரை விட்டு வாசத்தே கிடையாது, நம்ம ஓட்டு விட்டு வாசத்தே கிடையாதுங்க. காற்று ஏர் ஃப்ளோ, ஏன்னா வெளியில் உள்ளார போயிட்டு வருது இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் காற்று தானே. நீங்கள் எப்படி ஒரே ரூமில் 10 பேரை அடைச்சி வச்சா 10 விதமான எண்ணோட்டம் எப்படி இருக்கும்? உங்கள் எண்ணோட்டம் ஏன் என்கிட்ட போகிறோம், என்னுடைய மூச்சு அது உங்களோடதும், உங்கள் மூச்சு வச்சு அவரோட மூச்சு அது வேறு, இவரோட மூச்சு. அதே இப்போ கூரை வீட்டில் இருக்கிறோம், 10 பேர் இருந்தால் 100 பேர் இருந்தாலும் யாருக்கு, அன்றைக்கி ஒரே வீட்டில் 50 பேர் 10 பிள்ளைங்களை வச்சுட்டு குடும்பம் நடத்தினாங்க. அன்றைக்கி எங்கே போணுச்சு வாசு? நிம்மதியான இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, நல்ல நிம்மதியாக 3 வேளை சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அவங்க நம்ம 10 பேர் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு அன்றைக்கி ஒருத்தன் சாப்பிட்டோம். அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நிம்மதி. சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் படுத்துடுவாங்க. அங்கெங்கே போணுச்சு? ஏன்னா இவங்களுக்கு இந்த காற்றை அப்படி அடைச்சி வச்சாலே அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா வீடை பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லுவேன், நீ வீட்டை திறந்து வைக்கலனாலே மகாலட்சுமி தயவு செய்து அந்த வீடே எதுக்கும் லாய்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ ஜன்னலை திறக்க முடியலைன்னா உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது. கதவு உங்களால் திறக்க முடியலைன்னா, கதவு திறக்க முடியலன்னா உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது. நான் முதல்ல எச்ச இலக்கண பദ്ധதியில் 7 மாதத்தில் முதல்ல இதான் சொல்லுவேன். முதல் பரிகாரமே நீ ஜன்னலை பக்கத்தூரில் ஜன்னல் 2 ஜன்னல் ஒட்டி ஒரு ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் கட்டி வச்சுட்டாங்கன்னா எங்கே திறப்பீங்க? அப்போ காற்று எங்கே போகும்? சார் நான் டோரை திறந்து வச்சுருக்கேன். டோரு திறந்தா இன்னொன்று ஆப்போசிட்டு இன்னொரு ஜன்னலை திறந்துருக்கணும், அப்போ தான் நாங்கள் காற்று வந்துட்டு போகும். நீங்கள் டோரை திறந்தங்கிறதுக்கு காற்று வராது பாருங்கள். இது நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது புரியணும். புரிஞ்சாதான் இல்லை இதை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இந்த டோரை உங்களால் திறக்க முடியலைன்னா, நீங்கள் சாமி படம் இவ்வளோ பெரிய படம் வச்சானே, நீங்கள் 7 குதிரை போட்ட படம் வச்சானே, நீங்கள் பொம்மை வச்சானே, எதுவும் நடக்காது. அந்த பரிகாரத்துக்கு நான் இன்னும் 100 வீடியோ பேச தான் போகிறேன் உங்களுக்கா. இந்த பிகன் பக்தியில் நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் இந்த எபிசோடு ஒன்றுன்னு வச்சுங்களேன், 100வது எபிசோடு நான் பேசும்போது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அப்போ நினைப்பீங்க இவ்வளோ விஷயமா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. முதல் விஷயமே நீங்கள் டோரை உங்களால் திறந்து என்ன சார் எல்லார் வீட்லேயும் உண்மையிலே வீடு வாசத்தில் பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த டோரை திறக்கவே மாட்டீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஜோசியர், நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணராக இருக்கீங்க. போன உடனே எல்லோரும் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, வீட்டோட அளவு பார்ப்பீங்க, நீளம் எப்படி இருக்குது, உயரம் எப்படி இருக்குது, எப்படி கட்டியிருக்காங்க, கலர் என்ன கலர் போட்டிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். நாங்கள் என்ன பார்ப்போம், இல்லை எல்லாருமே அதை பார்ப்போம், பார்க்காம இல்லை. இவ்வளோ சதுரமாக இருக்குது, இவ்வளோ செவ்வகமாக இருக்குது, இவ்வளோ தெருக்கூத்து இருக்குது, இதில் தென்மேற்கில் தெருக்கூத்து இருக்குது, வடகிழக்கில் தெருக்கூத்து இருக்குது, மத்தியத்தில் தெருக்கூத்து இருக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறோம். முதல் விஷயம் இது ஒரு பக்கம், இது ஒரு விதமான வாஸ்து நிலை. ஆனால் உங்கள் டோர் திறந்த உடனே, இந்த டோரை திறந்த உடனே ஒரு வீட்டுக்குள்ளே போனால் என்ன நீங்கள் பார்ப்பீங்க? வீட்டுக்குள்ளே போனோடனே ஒரு வீடு எப்பா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? வீட்டுக்குள்ளே போனால் டோரை திறந்துட்டு போனால் என்ன சொல்வீங்க? வீட்டுக்குள்ளே போனோன்னே ஒரு மாதிரி ஸ்பேஷியஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சார். வேறு சூப்பர், கரெக்ட். இது ஒன்று. வேறு கண்ணாடி வச்சுருப்பாங்க வீட்டுக்கு நுழையும் போது. போனோடனே கலன்னு ஒரு சவுண்ட் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அப்படியே போனோன்னு வாங்க 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 அப்படிம்பாங்க. அப்படியே உண்மையிலே கஷ்டத்தில் இருப்பார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவர் என்னதுமா சொல்லுவார், உங்களை எப்படி வரவேற்பார்? ஆனால் வாங்கங்க, எப்போங்க வந்தீங்க, எங்கெங்க வந்தீங்க, எவனோ இவ்வளோ தூரம் வந்தீங்க, சொல்லவே இல்லை, பார்க்கவே முடியல, எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்றீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கொண்டாடுவாங்க பாருங்கள். இந்த எனர்ஜி எப்படி இருக்கும்? வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், அடடோ விஷாலே எப்போ வந்துச்சு, எங்கே வந்துச்சு, என்ன பண்ணிச்சு அப்படின்னு அப்படி பேசும்போது எப்படி இருக்கும்? எப்படி எனக்கு அதுதான் ஆச்சரியம். ஒரு வீட்டை திறந்தோடனே ஒரு இருட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன். வெளிச்சமாக இருந்தால் எப்படி இருக்கும்? நல்ல பாசிட்டிவாக. அட என்னையா இப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே நம்மளை அறியாமல் அந்த குதுகலம் ஆகிடும். சரி, அந்த வீடு ஒரு உள்ளுக்குள்ளே போனோடனே ஒரு பக்தி மயமாக ஒரு விளக்கேற்றி ஒரு சாம்பிராணி போட்டு, இல்லை ஏதோ ஒன்று வெளிச்சமோ இல்லைனோ, இன்றைக்கி தான் ரூம் ஸ்ப்ரேன்னு இருக்கேன், இன்றைக்கி தான் ஒரு கெமிக்கல் என்ன பண்ணோம், ஒரு லிக்விடாக ஸ்ப்ரே பண்ணி விட்றாங்களே, அது ஒரு வாசம், ஏதோ ஒரு வாசம் போனோடனே எப்படி இருக்கும்? இல்லை அந்த வீட்டில் போனோடனே உள்ளுக்குள்ளே போனோடனே அப்படியே கச்சன்னு ஒரு விதமாக ஒரு மனம், அந்த நுகர்வே பிடிக்கல, சரியா இல்லை, அப்புறம் எப்படி இருக்கும்? எதை ஃபீல் பண்ணுவீங்க? அந்த வாசனை எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வாசனை அந்த வீட்டில் கம்மன் இருக்குங்க. போனோடனே அப்படியே அம்சமாக இருக்குங்க, ஒரு மங்களகரமாக இருக்குங்க, ஐஸ்வர்யமாக அப்படியே லட்சுமி மாரி, மகாலட்சுமி மாரி வீட்டுக்குள்ளே போனோடனே அப்படியே பலன்னு அப்படி இருக்குங்க. எப்படி வேறு என்னங்க எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் என்றைக்கு அந்த மாதிரி உங்கள் வீட்டை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இல்லை. எப்படி என்னைக்கு உங்கள் வீட்டில் விளக்கத்துலையோ
என்றைக்கு உங்கள் வீட்டில் பளிச்சுன்னு இல்லையோ, என்றைக்கு உங்கள் கதவெல்லாம் திறந்து ஏர்ஃபுல்லாக வெளியில் உள்ளார போயிட்டு வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். அடைச்சி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டோரே திறக்க மாட்டாங்க, ஜன்னலே திறக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இருட்டுக்குள்ளே உட்காந்து கதை பேசுவாங்க. என்னடா